வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஈஸியான சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து பச்சைப்பயிறு முளை கட்டினது. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும் அது செய்கிறது. நான் அடுப்பு ஆன் பண்ணி இதில் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா ஊற்ற வேணாம். இது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் இருந்தால் மட்டும் போதும். ஏற்கனவே முளை கட்டி இருக்கிறதுனால சில பேர் பச்சையாக சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக தான் நான் இதை சுண்டல் மாதிரி செய்ய போகிறேன். கரெக்டாக 5 மினிட்ஸ் போதும். ரொம்ப விட்டோன்னா குழஞ்சி போயிடும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். குக்கரில் போடுறதா இருந்தால் ஒரு விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இதை தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது இது தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நம்ம கடுகு ஜீரகம் போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலைக்கு பதிலாக முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன் நான். பெருங்காயத்தூள், வடிகட்டின சுண்டல். நம்மளோட சுவையான சுண்டல் ரெசிபி தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.